ஹாய், நம்ம இப்போ ஆந்திராவில் விஜயவாடாவில் இங்கே ரொம்ப ஃபேமஸானது என்ன, ஆந்திராவில் அரிசி சொல்லுவாங்க, அடுத்தது மாம்பழம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். தோப்புக்கு வந்திருக்கோம். வாங்க வாங்க வாங்க. మనం వచ్చిన తోటలో ఉందా, మనం వచ్చాం చూడు, అదే తోటలో ఉన్నాం. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போது மாங்காய் தோப்புக்கு வந்திருக்கோம். பங்கனப்பள்ளி மாம்பழம், சரியா? ஸோ அதுதான் பார்க்குறீங்க. ஹோ, சூப்பராக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இந்த சுளுக்க எறும்பு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எடுக்கணும். ஆசையில் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் மரத்தையெல்லாம் உலுக்கி பொறிச்சோம் அப்படின்னா பிரச்சனை. ஆக்சுவலாக அவங்க பொரிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வலை மாதிரி வச்சு குச்சி வச்சுருக்காங்க. அதை பார்க்கலாம். మొన్న అన్ని టకటక కొలిసి చెట్టు ఎక్కి అలా కింద పడలేదు అనుకోండి, గుడ్. కింద పడితే దెబ్బ తగిలి బ్లాక్ వచ్చేస్తుంది, తర్వాత పాడైపోతుంది. ఎన్ని జిల్లాలోకి దాకు ఎన్ని రోజులు పోతుంది అక్కడ ఊరిపోనా నైట్ బేజారవలా అది కింద పడింది అనుకోండి, డ్యామేజ్ అవుతుంది. இது அப்படியே சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்க. இங்கே ஃபுல்லாக பங்கனப்பள்ளி ரொம்ப டேஸ்டான மாம்பழம் இதுதான், சரிங்களா? கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது. இது வந்துட்டு இந்த சைஸில் பழுத்தது. பட் இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு எப்படியும் 1 kgக்கெல்லாம் மேபி வரும். இதோ இதை விட இன்னும் பெருசாகும். இதோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 rupees வரலாம். கிட்டத்தட்ட அவங்க 1 kg பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 அந்த மாதிரி இங்கே வருது. பட் பார்க்கவே ஃபுல்லாக நீங்கள் இந்த மார்க்கெட் பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயம் சூப்பராக கண்ணு கவர்ச்சியாக அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோப்புக்கே வந்து பொறிச்சிருக்கோம். ஸோ இது இன்னும் பழுத்துது அப்படின்னா சூப்பர் எல்லோ நேச்சர் கலரில் அப்படி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், சன் இப்போ கிட்டத்தட்ட வந்துச்சு. இருந்தாலும் அப்படியே சன்னே நமக்கு பார்க்க அந்த சன்லைட் உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக மாமரம் அடர்த்தியாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது இங்கே வந்தால். அப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழத்தில் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் விட்டமின் சி, மேக்ஸிமம் விட்டமின் சி, இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ரொம்ப க்ளோவாக வச்சுருக்கோம் நம்ம ஸ்கின்னை. மெயினாக அது ஒரு விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பரான சூப்பர் சூப்பர் சூப்பர். रेट भी ज़्यादा होगा।
அப்பா ரொம்ப சூப்பர்வா நம்ம வந்துட்டு இந்த தோப்போடைய சென்டர் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே உள்ள பார்த்தீங்களா எப்படி வந்தோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னடா தோப்புக்கு போகிறான்ட்டு எட்டி குதிக்கிறானேன்னு. அப்படி தான் வழி, வேறு வழி இல்லை. பட் பர்மிஷனோட தான் அவங்களுடைய இது தான் வந்திருக்கும். அண்ட் இதுக்கு வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதுக்காக வாங்கி கொடுத்தது அம்மாவுடைய அங்கிள் ஸ்ரீதர் அங்கிள், அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் நம்மளுடைய அங்கிள் வரப்பிரசாத் அங்கிள். ஸோ அவர் தான் இப்போ நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு தான் இப்போ அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் மாம்பழம் சூப்பராக இருந்தது. அது பாவம் மும்பைக்கு போக வேண்டியது தான், இவரால் நமக்கு கிடச்சிது. ஸோ அங்கிள், ஹாய் அங்கிள், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம உள்ளே வந்ததுக்கு தமிழ் அர்த்தம் தமிழ் பேசுகிறேன். ஓகே புரியும். உள்ளே வந்ததுக்கு I can understand, I can't no. You speak in English or Tamil, no problem. Yeah, Telugu, no problem. இவங்க தான் காரணம். பார்த்தீங்களா உள்ளே எப்படி எட்டி குதிச்சு வந்தோன்ட்டு. இருந்தாலும் அதுக்கே வரதுக்கு உள்ளே இங்கே அலவுட் கிடையாது. ஸோ வர வச்சதுக்கு இவங்க தான் காரணம். ஸோ அங்கிள் ஸ்பீக் அபவுட் திஸ். ఎవ్రీ ఇయర్ ఇక్కడ మంచి మ్యాంగోస్ దొరుకుతాయి. ఆంధ్ర యూనో మ్యాంగోస్ ఫేమస్ ఇన్ ఆంధ్ర. దిస్ టైప్ ఈజ్ బంగినపల్లి. ఇట్ ఈస్ వెరీ స్వీట్. ఈ తోటలో మనకు వచ్చేసి ఎవ్రీ ఇయర్ మనం ఈ తోటలో మామిడికాయలు కొంటాం. మార్కెట్లో దొరికే మామిడికాయలు కార్బోరేట్ పెట్టేసి పండిస్తారు, దానివల్ల హెల్త్ ప్రాబ్లమ్స్ వస్తాయి. అందుకని మేము ఎప్పుడు ఇక్కడికి వచ్చి ఇక్కడ నుంచి మ్యాంగోస్ కొని మేము వాటిని స్టోర్ చేసుకొని 4-5 days తర్వాత వాటిని తినడానికి రెడీ అవుతాయి. అప్పుడు తీసుకొని అవి తింటాం, దానివల్ల హెల్త్ ఇష్యూస్ ఉండవు. ఎంజాయ్ ద టేస్ట్, రియల్ టేస్ట్, దట్ ఈస్ బెటర్ ఫర్ హెల్త్. అందుకని మేము ఎప్పుడు ఇక్కడికే వస్తాం. కొంచెం రిస్క్ అయినా ఇక్కడికి వచ్చి తీసుకొని వెళ్ళడం వల్ల హెల్త్ ఇంపార్టెంట్ కాబట్టి మేము ఇలా రిస్క్ చేస్తాం. అట్ ది సేమ్ టైమ్ we enjoyed this entire visit and environment this morning time. Thank you for your he is one of my friend. He is also a very known person for this farmer, garden farmer. We both are came here from last 2-3 years. Every year we take mangoes from here only. Okay, thank you for your wonderful opportunity this is for us, because we didn't see a mango. மேலே வைக்க இல்லை அவர் ஜாதா வெயிட் தான் இது ஃபுல்லாக ஆப்பரிக்கல, இவங்கெல்லாம் தான் பறிச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக டக்குன்னு எடுத்துட்டாங்க. அண்ட் எதுக்காக அந்த குச்சி அதாவது அதை எடுங்கம்மா. வெயிட் இருக்குதுல்ல. இல்லை நான் காலைல தான் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். அதான் அதுக்கு தான். ఇది దీంతో కొయ్యడం వల్ల కాయ కింద పడదు, కింద పడకపోతే డ్యామేజ్ అవ్వకుండా వెరీ గుడ్ క్వాలిటీ. ஆக்சுவலாக இதில் தான் எல்லாமே எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவ்வளோ ஹைட்லேருந்து இது கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுரும் இல்லையா, காயாக இருந்தாலுமே அடிபட்டுரும். அதனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கரெக்டாக இது பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை இப்படி உள்ளமாங்க விழுந்துடும். ஸோ அப்படியே எடுக்கிறது தான். இதை இப்போது ஒரு கூட நமக்கு கொடுத்துருக்காங்க, பறிச்சிருக்காங்க. இதை இப்போ வெயிட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதவங்க பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். ஓகே, மெயினாக அது படு. அந்த குச்சியை வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு இது என்ன வச்சுருக்காங்கன்னா, அதை கீழே வச்சிடக்கூடாது, மரத்தில் சாத்து தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. கீழே வச்சிடக்கூடாதான் பாருங்க. அது ஒரு அப்படி வச்சிடக்கூடாது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வாழ்வாதாரம் இல்லையா, இதுதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. బయటికి వెళ్ళి తినేక తింటారు. 3-4 రోజులు పండుతాయి, మీరు తినొచ్చు. ஓகே, அதாவது இது வந்துட்டு ஒரு 3-4 நாளில் படுத்துரும். பங்கனப்பள்ளி சாப்பிட்லாம் அப்படிங்க. 3-4 నెలలు పెట్టి 3-4 months. ஓ, సీజన్ జనవరిలో ఉండి మే ஜூன் வரைக்கும். ஓகே, இதோடைய சீசன் பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. இந்த பூவிலேருந்து இந்த காய் ஆகிற அளவுக்கு ஒரு 4 மாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஷரீஃப் ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு வெயிட் போட்டுட்டு இருக்காங்க, பார்த்துடலாம்.
పోయి ఒక దాన్ని ఎక్స్పోర్ట్ ఎంత అంటే తీసుకోవాలి కదా ఎన్నివి ఇంకా 5 కిలోలు చూసుకోండి. ఇంకా 5 కాదు, ఇంకో ట్రే కావాలి నాకు. ఇది ఎంత ఉంది? 48 కేజీ ఎంత కేజీ? 80. ఇప్పుడు ఓకే. ए हो नहीं रे वो न स्पाइक रे वो हम बड़ा तो దేవుడి గోడ ఇంట్రొడక్షన్ ఫస్ట్ కార్ లెక్క అదే మొన్న 10 బాబు కొంచెం వీడియో ఇప్పుడు కన్నా ఎంత తిరిగింది. உள்ள லோட் பண்ணிட்டாங்க, பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நம்ம கிளம்பலாம். இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை, டைம் ஆகுது. సరే సార్ బాబు నువ్వు వస్తే మళ్ళీ 2-3 రోజులు ఇలాంటి అయిపోతాయి.